ஹலோ எவ்ரிபடி, எட்வின் மோயரோட த கேஸ்டல் போம் பார்த்துடலாமா? ஒன்லைன் சம்மரி சொல்லணும்னா, ஒரு பவர்ஃபுல்லான கேஸ்டல், சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாமே இருக்குது. பட் ஒரு ஓல்டு கட் பண்ணுற பேராசைனால் அவங்களோட ஆப்போனண்ட் எப்படி அந்த கேஸ்டில் ஒரு ஃபைட் கூட இல்லாமல் ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கை கன்வே பண்ணுற ஒரு குட்டி டீல் தான் இந்த போயம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த போயம், ஃபர்ஸ்ட் போயட் பற்றி பார்த்துடலாமா? எட்வின் மோயர் வாஸ் born on 1887 and died on 1959. He was a Scottish poet, novelist, translator and critic. ஸோ இவரோட ஃபிலாசபிக்கல் ஸ்டைல் போயம் தான் இவருக்கு வந்து நிறைய ரெகக்னைசேஷன் வாங்கி கொடுத்தது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் போயம் வந்து பார்த்தோன்னா கோரஸ் ஆஃப் த நியூலி டெட். லெட்ஸ் டைவ் இன் டு த போம். இந்த போம் நமக்கு 6 ஸ்டான்ஸாக இருக்குது. லைனாக பார்த்துடலாம். ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் விலே. ஸோ ஒரு சம்மர் டைமில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்னட் வால். ஸோ டர்னட் வால் அப்படின்றது ஒரு கேஸ்டலோட மேலே அந்த பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு டவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டவர்லேருந்து பார்க்கும்போது ஹோல் சிட்டியும் அவங்க வந்து கட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்க்குறாங்க? வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே. ஸோ மூவர்ஸ் அப்படின்றவங்க இந்த கிராஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி லெவல் பண்ணுவாங்கள்ல. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த கிராஸை ட்ரை பண்ணி அனிமல்ஸ்க்கு ஃபீடாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைடு கிராஸை தான் ஹேன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே மேலே இருந்துட்டு கீழே இவங்க ஒர்க் பண்ணுறதை நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அந்த எனிமி ஆஃப் அ மைல் அவே. ஸோ எனிமீஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமே கிடையாது. ஸோ அவங்க தூரத்தில் இருக்காங்க, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ வி ஆர் ஸோ ரிலாக்ஸ்ட். கீழே இருக்கவங்கள நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர். ஸோ நாங்கள் எதை நினச்சி பயப்படணும்? வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டஸ் லோட் ஆன் லோட். ஸோ ப்ரொவெண்டஸ் அப்படின்றது ஃபுட்டு. ஸோ ஆர்ம்ஸுன்றது வெப்பன். ஸோ எங்ககிட்ட லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் வெப்பன் அண்ட் ஃபுட் இருக்குது. ஸோ நாங்கள் எதை பார்த்து பயப்படணும்? அவர் டோரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர். ஸோ இந்த டோரிங் பேட்டில்மெண்ட்ஸுன்றது இந்த ஒரு டால் டவர் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன இந்த பீரங்கிக்கெலாம் அந்த ஒரு சின்ன கேப் மாதிரி வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எது வந்தாலும் தூரத்தில் இருக்கவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் ட்ராயிங் நியர். ஸோ எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு இன்னொரு படையும் வந்து என்ன இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, நாங்கள் ரிலாக்ஸ்டாக இந்த சம்மர் டைமில் இருக்கோம் அப்படின்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறோம். ஸ்டான்ஸால் அந்த கேஸ்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக். ஸோ அந்த கேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட். ஸோ அந்த வாலும் வந்து ரொம்ப திக்காக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு வால். ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். ஸோ ரொம்ப ஹைட்டான வால்ஸ், கேஸ்டலோட வால்ஸ். ஸோ அதை வந்து ஒரு மனுஷனால், ஒரு மேனால் வந்து கண்டிப்பாக க்ராஸ் பண்ண முடியாது. A foothold there, no clever trick could take us deal or quicker. ஸோ அங்கே வந்து ஒரு பொசிஷன். ஸோ எந்த ஒரு கிளவர் ட்ரிக்காலேயோ இல்லை எந்த ஒரு டீல்னாலையும் அதை தாண்டி வர முடியாது. ஸோ யாரால் மட்டும்தான் வர முடியும்? ஒன்லி அ பேர்ட் குட் ஹாவ் காட் இன். ஸோ பேர்ட் மட்டும்தான் வர முடியும் அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. வாட் குட் தே அஃபர் அஸ் ஃபார் பெய்ட். ஸோ அவங்க எங்களை வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்லி ஒரு அப்போனண்ட்லேருந்து எங்ககிட்ட என்ன சொல்லி அவங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸோட ஃபர்ஸ்ட் லைனில் கொஷினாக கேட்குறாங்க. அவர் கேப்டன்ஸ் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ. எங்களோட கேப்டன் வந்து ரொம்ப பிரேவானவர், ரொம்ப தைரியமானவர். நாங்களும் வந்து ட்ரூ டு அவர் நேஷன், நாங்களும் வந்து உண்மையாக இருக்கும். ஸோ தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், அ லிட்டில் விக்கெட் கேட். ஸோ என்ன, ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் கேட் இருக்குது, ஒரு சின்ன வந்து தப்பான ஒரு இது இருக்குது. என்னென்னா விக்கெட் கேட் அப்படின்றது, விக்கெட் அப்படின்ற ஒரு மாரலி தப்பு அப்படின்றது சொல்கிறது. ஸோ அந்த விக்கெட் கேட்டுன்றது ஒரு பழைய ஓல்டு வாட்ச்மேன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தப்பால். ஸோ ஆனால் இந்த விக்கெட் கேட்டுன்றது அந்த கேட்டை சொல்கிறாங்க. பட் இட்ஸ் பர்சனிஃபிகேஷன் அங்கே எம்ப்ளாய் ஆகுது. ஸோ அங்கே இருக்க அந்த கார்டை தான் அந்த இடத்துல வந்து விக்கெட் கேட் அப்படின்ற மாதிரி பர்சனிஃபிகேஷன் மூலயமா சொல்கிறாங்க. ஸோ இந்த விசன்ட் வார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களோட அப்போனண்ட்டை இந்த ப்ரைவேட் கேட் மூலயமா அந்த சீக்ரெட் வேவை சொல்லி உள்ளே விட்டுடுறாங்க அப்படின்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஹோ தென் அவர் மேஸ் ஆஃப் அ டனல்டு ஸ்டோன் க்ரோ தின் அண்ட் ட்ரெஷலிசியஸ் ஆஸ் ஹேர். ஸோ அந்த வழியை சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, அந்த வழியாக இந்த புயல் காற்று மாதிரி உள்ளே வருது. ஸோ அதை தான் மேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு பார்ட், ஒரு விண்டிங் அது மூலயமா உள்ளே வந்தது. ஸோ அந்த ட்ரெசலேஷியஸ் அப்படின்றது டிஸ்லாயல். ஓகேவா? ஸோ அது மூலயமா ஒரு காற்று எப்படி உள்ளே நுழையிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து அந்த கேஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன்.
ஸோ எந்த ஒரு அலறுமே இல்லாமல் ஒரு க்ரை இல்லாமல் நாங்கள் வந்து லாஸ்ட் ஆகிட்டோம். ஸோ த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன். ஸோ அந்த ஃபேமஸான கேஸ்டல் என்ன ஆயிடுச்சு, எங்கள் கை விட்டு போயிடுச்சு. ஸோ வி வேர் டிஃபீட்டட் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட்ஸ் கேலரிஸ் பேர். ஸோ அந்த கேஸ்டலோட எல்லா சீக்ரெட்ஸ், அந்த சீக்ரெட் வேஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு அப்படின்ட்டு ஃபைனல் ஸ்டான்ஸோட ஃபர்ஸ்ட் லைனில் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேமான அவங்களோட ஆக்டிவிட்டியை நான் எப்படி ஒரு கதையாக வந்து சொல்கிறது. ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். ஸோ நான் இறக்குற வரைக்கும் இதை வந்து நான் வந்து பாதுகாப்பேன், மெயின்டைன் பண்ணுவேன். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட் அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். ஸோ நாங்கள் வந்து வெப்பன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தோம். பட் ஆனால் எங்களால் ஃபைட் பண்ண முடியல. எதுக்காக? பிகாஸ் எங்களுக்கு யார் எனிமின்றது தெரியல. எங்களோட எனிமி யாருன்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டு வந்து அவங்களுக்கு கொடுத்ததால் தான் அவர் வந்து விலை போயிட்டார். ஸோ அதை தான் எங்களோட எனிமின்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எங்களால் சண்டை போட முடியல அப்படின்ட்டு இந்த போமை அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ சம்மர் டைமில் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் அந்த கேஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று. அதோட வால்ஸ், கேட், அப்புறம் வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பட் ஒரு ஓல்டு கட்டோட பேராசைனால், கோல்டு மேலே இருக்க ஒரு பேராசைனால் அவர் எனிமீஸை ஒரு சீக்ரெட் வே சொல்லி உள்ள கேஸ்டலுக்குள்ளே விட்டுடுறாங்க. ஸோ தே ஆர் ஈஸிலி டிஃபீட்டட் அப்படின்ட்டு போயட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போமில் சொல்கிறாரு. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் பிட்ரேயல் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்து. ஸோ என்ன தான் வந்து நம்ம உள்ள ஸ்ட்ரென்த்து வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு கார்னரில் இருக்க ஒருத்தரோட பிட்ரேயல், ஒரு துரோகத்தால் அந்த கேஸ்டல் ஃபுல்லாக வந்து ஓவர் த்ரோன் ஆகிடுது அப்படின்றதும். த கரப்டிங் பவர் ஆஃப் க்ரீட். ஸோ அந்த கோல்டுக்குள்ள பவர். ஸோ அந்த கோல்டை வந்து எப்படி வந்து ஒரு லாயலாக இருக்க வேண்டிய சோல்ஜரையே வந்து க்ரீட் மூலயமா கரப்ட் ஆச்சு அப்படின்றதும். த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைட் அஸ் அ ஃபால்ஸ் சென்ஸ். ஸோ ஒரு ஃபால்ஸ் சென்ஸ், ஒரு பொய்யான நம்பிக்கை, இதெல்லாம் தான் இதோட தீம். போயட்டிக் டிவைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்லி. க்ரூ தின் அண்ட் ட்ரெஷரஸஸ் அஸ் ஹேர். ஸோ இந்த இடத்துல அந்த இன்விசிபிள் கொலாப்ஸ், எப்படி அந்த கட்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்றத, ஒரு ஹேர் எப்படி வந்து உள்ளே நுழையும் எப்படி இன்விசிபிளாக வந்து உள்ளே நமக்கு நுழையுமோ அது கூட டேரெக்டாக கம்பேர் பண்ணி ஆஸ்ன்ற ஒரு வேர்ட் வச்சு கம்பேர் பண்ணுறதால இந்த இடத்துல சிமிலி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்சானிஃபிகேஷன். அ லிட்டில் விக்கெட் கேட். ஸோ இந்த இடத்துல அந்த விக்கெட் கேட் அப்படின்றது கேட்டை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்டை வந்து மாரலி வந்து தப்பு பண்ணியிருக்கு இல்லை, அங்கே இருந்த வாட்ச்மேன் தான் அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணு. ஸோ அந்த விக்கெட் கேட்டை ஒரு பர்சானிஃபிகேஷன் பண்ணி ஒரு பர்சனாக சொல்கிறதால இந்த இடத்துல பர்சானிஃபிகேஷன் எம்ப்ளாய் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபிடேட். ஆஸ் பர் அங்கே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்றதுனாலே ஒரு விஷயம் ஒன்று இல்லாமல் அதுக்கு இன்னொன்றுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் எபிடேட் சொல்லுவாங்க. அ லிட்டில் விக்கெட் கேட். ஸோ அந்த விக்கெட் அந்த யார் மாரலி இல்லை, அந்த வாட்ச்மேன். பட் யார் இங்கே ப்ளேம் பண்ணுறாங்க, அந்த கேட். ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் எபிடேட் அது வந்து எம்ப்ளாய் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷன். ஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரே லைனில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிப்பீட் ஆகுறத நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐரணி. ஸோ ஐரனின்றது ஒரு நம்ம தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸ்டல் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் என்ன ஆகுது, அங்கே இருக்க ஒருத்தரால் அந்த கேஸ்டல் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீம். ஸோ இதோட ரைம் ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த லைனோட லாஸ்ட் வேர்டோட ரைமிங் டோனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏபி ஏஏபி அப்படின்ற ரைம் ஸ்கீம் வந்து இந்த போயம் ஃபுல்லாகவே எம்ப்ளாய் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெட்டஃபர். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ டேரெக்டாகவே அந்த கோல்டு தான் வந்து அவங்களோட எனிமி அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறது. ஸோ அந்த கோல்டுனால தானே இதுவாகுது. ஸோ டேரெக்ட் கம்பேரிசன் இருக்குது. பட் அங்கே ஆஸோ லைக்கோ அப்படி எதுவும் இல்லை அப்படின்றதால ஸோ மெட்டாஃபர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். த மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன். ஸோ அந்த டன்னல்டு ஸ்டோனுன்றது ஒரு பெரிய வால். ஸோ விச் இஸ் ஒரு ஜெம், அந்த மாதிரி ஒரு பெரிய வாலில் இருக்க அந்த சின்ன ஓட்டை. ஸோ அதை எப்படி மேஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மெட்டாஃபர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பண்ணலான்ட்டு கமெண்ட் இட் டவுன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிடலாம்.